திமுக இளைஞர் அணிக்கு 5 லட்சம் நிர்வாகிகளை நியமித்து உதயநிதி ஸ்டாலின் சாதனை படைத்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். விருதுநகரில் நாளை நடைபெறவுள்ள திமுக இளைஞரணி தென்மண்டல மாநாட்டுக்கு அழைப்பு விடுத்து முதலமைச்சர் வீடியோ வெளியீடு. எங்களுக்கு அடுத்தபடியா இப்போ இந்த இயக்கத்தை இளைஞர்கள்ட்ட கொண்டு சேர்க்கிற பணியை, அந்த கடமையை தம்பி உதயநிதி அவர்கள் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகத்து மேலே எப்போதும் வன்மத்தோடு இருக்கிற எதிரிகள் என்ன கட்டமைச்சாங்க? இளைஞர்கள் இனி திமுகவுக்கு வருவாங்களான்னு சந்தேகம் எழுப்புகிற மாதிரி தன்னோட ஆசைகளை வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் உடைச்சு தம்பி உதயநிதி அவர்கள் இளைஞரணிக்கு இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க 5 லட்சம் நிர்வாகிகள் நியமித்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. இந்த விருதுநகர் மாநாட்டில் எதுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இயங்கணும், இளைஞர்களான நீங்கள் எப்படி கொள்கையோடு செயல்படணும், எதுக்காக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் தமிழ்நாட்டில் தொடரணும் என்பது பற்றியெல்லாம் இளைஞர்களான உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பிப்ரவரி 7 விருதுநகரில் சந்திப்போம், வெல்வோம் ஒன்றாக. கும்மிடிப்பூண்டியில் மிட்சுபிஷி நிறுவனத்தின் ஏசி மற்றும் கம்ப்ரசர் உற்பத்தி ஆலையை திறந்து வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். புதிய ஆலை மூலம் 2104 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தகவல். சென்னை எழும்பூர் கன்னிமாரா நூலகத்தில் மாமேதை காரல் மார்க்ஸ் உருவ சிலை திறப்பு. சிலையை திறந்து வைத்து சிறப்பு புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஆயிரத்து 844 ஆண்டு கார்ல் மார்க்ஸ் அவர்களுக்கு ஃபிரெட்ரிக் ஏங்கல்ஸ் அவர்களுடன் ஏற்பட்ட நட்பு அவரது சிந்தனையை ஒரு உலகளாவிய இயக்கமாக மாற்றியது. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 348 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடங்கள் திறப்பு. இது சம்பந்தமாக ஒரு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் 289 கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டடங்களை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ரூபாய் 289 கோடியே 38 லட்சம் மதிப்பீட்டில் 500 நிறைவடைந்த பணிகளான 6 பெரியார் நினைவு சமத்துவபுரங்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்ட கார்ல் மார்க்ஸ் சிலை திறப்பு விழாவில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்பு. வைகோ, திருமாவளவன், செல்வ பெருந்தகை, கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர்கள் பங்கேற்பு. கன்னிமாரா நூலகத்தில் நடந்த முதலமைச்சர் நிகழ்ச்சியில் பங்கேற்காத வேல்முருகன். தமிழக அரசு சார்பில் அழைப்பிதழ் கொடுக்கப்பட்டும் பங்கேற்கவில்லை. ஐந்து ஆண்டுகளில் மக்களுக்கு எந்த திட்டங்களையும் நிறைவேற்றாமல் மக்களுக்கு அல்வா கொடுத்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் EPS கண்டனம். நிர்வாக திறனற்ற திமுக அரசு மத்திய அரசு கேட்டதை தரவில்லை என கூறி வாய்ஜாலம் காட்டிக் கொண்டிருப்பதாகவும் விமர்சனம். ஒரு சில மக்களின் நாக்குகளில் தேன் தடவியதை தவிர தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் என்ன? திட்டங்கள் குறித்து வெளிப்படையாக தெரிவித்து முதலமைச்சர் ஓட்டு கேட்டால் கிடைக்கப் போவது 2.0 அல்ல, வெறும் 0 தான் எனவும் EPS விமர்சனம்.
தாம் ஒரு பாஜக அடிமை என்பதை இபிஎஸ் ஒப்புக்கொண்டிருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். தமிழகத்திற்கு எதுவுமே கொடுக்காத மத்திய அரசின் பட்ஜெட்டை வரவேற்று பேசியது குறித்து சாடல். தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டமும் கொடுக்காத ஒன்றிய அரசுடைய பட்ஜெட்டை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரவேற்றிருக்கிறார். இப்போ அவரே அதை பெருமையாக பேச ஆரம்பிச்சிருக்கிறார். ஆமா, நான் அடிமை தான், நான் பாஜகவுடைய அடிமை தான், நான் அமித்ஷாவுடைய அடிமை தான், மோடியுடைய அடிமை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஒத்துக்கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறார். புலி திரைப்படத்திற்காக 15 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியதை மறைத்ததாக விஜய்க்கு 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதிப்பு. வருமான வரித்துறை நோட்டீஸுக்கு எதிராக விஜய் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவு. எஸ்ஐஆர் இறுதிக்கட்ட பணிகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக தலைமை தேர்தல் அதிகாரி ஆலோசனை. இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ள நிலையில் தேர்தல் முன்னேற்பாடுகள், வாக்குச்சாவடி மறுசீரமைப்பு குறித்து ஆலோசனை. சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கு விருப்ப மனு விநியோகம். 234 தொகுதிகளுக்கும் விருப்ப மனுக்களை அளிக்கலாம் என கட்சியின் தலைமை அறிவிப்பு. தவேகாவில் விருப்ப மனு தொடங்கிய சில மணி நேரத்தில் விற்று தீர்ந்த மனுக்கள். 2.5 மணி நேரத்திற்குள் 50,000க்கும் மேற்பட்ட விருப்ப மனுக்கள் விநியோகம் என தகவல். பனையூரில் தவேகாவினர் தங்கள் இஷ்டத்திற்கு சாலைகளில் கார்களை நிறுத்தி வைத்திருப்பதாக அப்பகுதிவாசிகள் வேதனை. வீடுகளுக்கு வெளியே கார்களை நிறுத்தி வைத்திருப்பதால் வீடுகளை விட்டு வெளியே வர முடியவில்லை எனவும் முறையீடு. போலீஸ் மேடம் அவங்க இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காங்க, பேரிகேட்ஸ் போடுறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. தட் இஸ் த ட்ரூத். போலீஸ் சொல்லியிருக்காங்க, பட் போட்டிருக்காங்க. அதனால தான் நாங்க இங்க வெட்டுறோம். 9th அவென்யூல பேரிகேட் போட்டிருக்கீங்க, 8th அவென்யூல பேரிகேட் போட்டிருக்கீங்க. உள்ள இடத்த பேரிகேட் போட்டீங்கன்னா நாங்க எப்படி உள்ள வருவோம், வெளியே போவோம்? 15 நிமிஷம் கார்ல நின்றுட்டு இருப்போமா நீங்க அலோவ் பண்றதுக்கு? How is it correct? செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் 4வது நாளாக போராட்டம். நியாயமான கோரிக்கைகளுக்கு உடனிருப்போம் என்று நேரில் சென்று ஆதரவு தெரிவித்த பாமக தலைவர் அன்புமணி. கோரிக்கைகளை அரசுக்கு எங்களுக்காக நான் வந்திருக்கிறேன். நிச்சயமா நான் நல்ல அழுத்தம் கொடுக்கிறேன். போராட்டத்துக்கு நான் முழு ஆதரவு கொடுக்கிறேன். தமிழகம் வரும் பிரதமர் மோடி திருப்பரங்குன்றம் மலைக்கோவிலுக்கு செல்ல அதிக வாய்ப்பு. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தகவல். திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. காரணம், பெரும்பான்மை சமுதாய மக்கள் இன்னும் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற முடியவில்லை என்கின்ற ஒரு மனதுக்குள் அவர்களுடைய வேட்கை இருந்து கொண்டே இருக்கிறது. ஆக பிரைம் மினிஸ்டர் வந்த பிறகாவது திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்ற முடியுமா என்கின்ற ஒரு எண்ணம் மக்களிடத்தில் இருக்கிறது. ஆகவே பிரதம அமைச்சர் அவர்கள் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வாக்காளர்களுக்காக கொடுப்பதற்காக தொகுதிக்கு 20 கோடி ரூபாய் அனுப்பியுள்ளது திமுக. நிலையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. தேர்தல் நெருங்கிட்டு இருக்கனால இன்னைக்கு எல்லா மாவட்டங்களில் இன்னைக்கு திமுகவினர் ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுப்பதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு தொகுதியிலும் 20 கோடி ரூபாய் எல்லா இடங்களுக்கும் இன்னைக்கு வந்திருக்கிறது. ஆக பணத்தை வைத்து ஆட்சியை பிடிக்கலாம் இன்னைக்கு திமுக நம்பிக்கொண்டிருக்கிறது. மதுரை மாவட்டம் சாமநத்தம் கிராமத்தில் முன்விரோதம் காரணமாக அதிமுக பிரமுகர் சரமாரியாக வெட்டி கொலை. காலையில் கடையை திறக்க சென்றவரை கொலை செய்துவிட்டு தப்பிய கும்பல் காவல் நிலையத்தில் சரண்.
மதுரை சாமநத்தத்தில் தேநீர் கடை உரிமையாளர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் திடுக்கிட வைக்கும் தகவல். கொலை செய்யப்பட்டவரின் மனைவி தனது காதலன் உள்ளிட்டோருடன் சரணடைந்ததால் அதிர்ச்சி. மதுரையில் அதிமுக நிர்வாகி தலை துண்டித்து படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சி. திமுக ஆட்சியில் எந்தவித குற்றத்தை செய்வதற்கும் குற்றவாளிகளுக்கு துளி கூட பயமில்லை எனவும் கண்டனம். திருவள்ளூர் அருகே காவல் நிலையத்தில் நிபந்தனை ஜாமீன் கையெழுத்து போட்டுவிட்டு வந்த இளைஞருக்கு அரிவாள் வெட்டு. இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது காரில் வந்த மர்ம கும்பல் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியோட்டம். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே புதிதாக கட்டப்பட்ட நிழற்கூடையில் எம்எல்ஏ செங்கோட்டையன் என தவேக கொடிக்கலரில் எழுதப்பட்டதால் அதிர்ச்சி. அதிமுகவினர் முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்ததை அடுத்து பெயர் அழிப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே மழை இல்லாததால் கருகும் பயிர்கள். கால்நடைகளை கொண்டு பயிர்களை அழிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்ட விவசாயிகள். தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமான தஞ்சாவூரின் கும்பகோணத்திலிருந்து சேலத்திற்கு அரவைக்காக நெல் மூட்டைகள் அனுப்பி வைப்பு. 25,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் முதற்கட்டமாக 2,000 மெட்ரிக் டன் நெல் அனுப்பி வைக்கப்பட்டது. குடிநீர் பாட்டில்களிலும் மைக்ரோ பிளாஸ்டிக் கண்டறியப்பட்டிருப்பதாக மத்திய அரசு அறிக்கை. மைக்ரோ பிளாஸ்டிக் இருப்பது குறித்து குடிநீர் பாட்டில்களில் எச்சரிக்கை வாசகங்களை இடம்பெற செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச வேட்டை என திமுக பிரமுகர் புகார். 1 லட்சம் ரூபாய் கொடுத்த போதிலும் தனக்கு ஆவணம் கிடைக்கவில்லை என அலுவலரின் நாற்காலியில் அமர்ந்து மேசை மீது கால் வைத்துக் கொண்டு வாக்குவாதம். Hey,